Oppo அவங்களோட A சீரியஸில் A1 Pro அப்படிங்கிற புது 5G மாடல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் அந்த கிரேடியன்ட் கலர் ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். A1 Proட சைஸ் பொறுத்தவரை 6.7 inches பெரிய டிஸ்பிளே தான். டிஸ்பிளேக்காக இவங்க யூஸ் பண்ணியிருக்க பேனல் OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+ ரெசல்யூஷன். இந்த டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரை 93%, 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட், டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 360Hz கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்சிவான டிஸ்பிளே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பிக்சலோட டென்சிட்டின்னு பொறுத்தவரை இங்கே 394 பிக்சல்ஸ் பெர் இன்ச் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த டிஸ்பிளே ஒரு கர்வ்டு டிஸ்பிளே. பட்ஜெட் ரேஞ்சில் தான் கர்வ் டிஸ்பிளே பெருசாக நம்மளால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி பட்ஜெட் ரேஞ்சிலையும் கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறது யூசர்ஸான நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 695 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துட்டோம். இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 750Gயை விட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் 768Gக்கு கொஞ்சம் பிலோவாக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் கேமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் டு ஹை கிராஃபிக்ஸ் இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை பிரைமரி சென்சர் 108 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரைமரி சென்சரோட ஆப்பர்ச்சர் f1.7 அண்ட் பிரைமரி சென்சரோட ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 84 டிகிரி. பிரைமரி சென்சரோட சென்சார் சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/1.67 inches பெரிய சென்சார். அண்ட் பிக்சல் சைஸ் பொறுத்தவரை 0.64 மைக்ரான்ஸ். அண்ட் செகண்ட் சென்சார் எப்பவும் போல் தேவையே இல்லாமல் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா அதே 16 மெகாபிக்சல் தான், எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் அப் டு 12GB வரைக்கும் ரேம் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 256GB வரைக்கும் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த 256GB ஆப்ஷன் UFS 2.2 ஸ்டோரேஜில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த 256GB பத்தலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் மூலமாக. பேட்டரி பொறுத்தவரை இங்கே 4800 mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் எங்கள் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை 7.7 mm தான் திக்னஸ். அண்ட் வெயிட்டும் 171 grams தான். நல்லாவே வெயிட் மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபோனை ரொம்பவே ஸ்லிம்மாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன தான் OLED பண்ணலாம் இருந்தாலுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட்டும் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை Oppo A1 Pro Android 13 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ColorOS வெர்ஷன் 13 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைஸிங் பொறுத்தவரை A1 Pro இப்போதைக்கு சைனாவில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற மார்க்கெட்ஸ் பற்றி இன்னும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. சைனீஸ் ப்ரைஸை நீங்கள் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது A1 Pro பேஸ் வேரியண்ட், அதாவது 8GB RAM 128GB வேரியண்ட் கிட்டத்தட்ட 20,500 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 12GB RAM 256GB வேரியண்ட் 26,000 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்கேஸ் இந்த ஃபோன் இந்தியா லான்ச் பண்ணாங்கன்னா இதே ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியாது. சப்போஸ் இதே ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். இல்லை ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் எனக்கு கர்வ் டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது பேஸ் வேரியண்ட் 22,000 கீழே இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.